அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கக்கூடிய திரை காவியங்கள் திறனாய்வு ஸ்பெஷல் ஷோ 26. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திரைப்படம் புத்தா பிக்சர்ஸ் ஏவிஎம் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கிய பாவ மன்னிப்பு திரைப்படம். இந்த படத்தை பற்றிய சில முன்னுரை. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் கைவண்ணத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசை மழையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பு முத்திரைகளோடு ஜெமினி கணேசன், எம்.ஆர். ராதா, டி.எஸ். பாலையா, வி. நாகையா, எஸ்.வி. சுப்பையா, கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள், நடிகையர் திலகம், சாவித்ரி, தேவிகா மற்றும் பலர் நடித்த திரைக்காவியம். டி.எம்.எஸ். மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசீலா அவர்கள், நாகூர் ஹனீஃபா, பி.பி. ஸ்ரீனிவாஸ், ஜி.வி. வெங்கடேஷ், ஜமுனா ராணி, எல்.ஆர். ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் வழிந்த நவரச பாடல்களுடன் உருவான வெற்றி சித்திரம்தான் நாம் இன்று பார்க்க இருப்பது. இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பாருங்கள். அனைவரிடமும் நிகழ்ச்சியின் இணைப்பை பகிருங்கள். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர்கள் சிறப்பான திரைக்காவிய ஆய்வுரையை வழங்குவதற்காக கவிஞர் மா. உ. ஞானவடிவேல் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தமிழ் திரை இசை ஆய்வாளர்களாக திரு கீதகாந்தி அவர்கள் மற்றும் திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். பாடல்கள் பற்றி நமக்கு எப்பொழுதும் போல வழங்குவதற்கு கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்கள், பாடும் குயில்களாக திரு டி.எம்.எஸ். தாசன், எல்.ஆர். சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், திரு கலைமுகன் மற்றும் சோலைக்குமார் அவர்கள். பாத்திர படைப்புகளை நமக்கு வழங்குவதற்கு திருப்பத்தூர் வாகித் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக முதலாவதாக நம் சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் மா. உ. ஞானவடிவேல் ஐயா அவர்கள், அவரை பற்றிய சிறு அறிமுகம் உங்களுக்காக. இவர் ஒரு சிறந்த கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர். இதுவரை இவர் படைத்துள்ள கவிதை நூல்கள் 3: அதிகாலை தேநீர், ஆகாய பூக்கள், இதயக்கடல். இவர் வாங்கிய விருதுகள்: அமுதக்கவி, கவி ஓவியா இலக்கிய மன்றம் வழங்கியது; கலை தமிழ் வேலன் விருது, கவிதை சிறகுகள் அமைப்பு வழங்கியது; ஜீவா விருது சிறந்த கவிதை நூலுக்காக, அதிகாலை தேநீர் நூலுக்காக ஜீவா படிப்பகம் கீழக்கலங்கல் அங்கே கொடுக்கப்பட்டது; கவி தென்றல் பட்டம் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் விருது 2022 பாரதிதாசன் கவிதை அமைப்பு சென்னை; சாதனை சுடர் விருது நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றம் வெள்ளி விழா விருதில் வழங்கியது 2023. இது மட்டுமல்லாமல் கவிக்கோ விருது 2024 போர்க்கிளிகளுடன் ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர் அமைப்புகள், அதாவது நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு சென்னையில் இவர் பொறுப்பேற்று நடத்தி வருகிறார். இவருடைய சாதனைகள்: இணைய வழியில் 90க்கும் மேற்பட்ட நிறைய இலக்கிய நிகழ்வுகளை, அதுவும் பொன்விழா நிகழ்ச்சிகளை நடத்தி 60க்கும் மேற்பட்ட அறிஞர்களுக்கு பட்டங்கள் வழங்கியிருக்கிறார். துணைத் தலைவராக உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறார். ஐயா அவர்களை தன்னுடைய திரை காவிய திறனாய்வுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. நன்றி அம்மா, வணக்கம். வணக்கம். இருளை வறுமை நோயை இடறுவேன், என் உடல் மேல் உருகின்ற பகைக்குன்றை நான் ஒருவனே எதிர்ப்பேன். நீயோ கருமான் செறி படையின் வீடு, நானங்கோர் மடவன். என்னல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு, நான் ஓர் தும்பி என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன். அப்படி அகன்று விரிந்த இந்த உலகத்தில் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருந்தமிழ் மொழியில் அதனுடைய இலக்கியங்களையும் அதில் உள்ள சிறப்புகளையும் பல்வேறு படைப்புகளின் வாயிலாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு இனிய சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்காவின் நம்பர் 1 தொலைக்காட்சியினுடைய இயக்குநராகவும் சிறப்பாகவும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உலகம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய அற்புதமான கருத்துக்களை வழங்கவிருக்கிற ஐயா டி.எம்.எஸ். தாசன் ஐயா, திருப்பத்தூர் வாகித் ஐயா, கலைமுகன், பானுமதி கிருஷ்ணகுமார், சோலை மற்றும் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கு உடையது இலக்கியம் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில்
குறிப்பாக தமிழில் எண்ணற்ற இலக்கியங்கள் உருவாகி இருக்கின்றன. நாம் அவற்றை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம், சங்ககால இலக்கியங்கள் இருந்து சமகால இலக்கியங்கள் வரை. அப்படி அந்த இலக்கியங்களுக்கு இணையாக ஒரு இலக்கோடு செயல்பட்ட மற்றொரு படைப்பாகத்தான் நான் சில படங்களை பார்க்கிறேன், திரைப்படங்களை பார்க்கிறேன். அந்த வகையில் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக, தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் நல் வாய்ப்பாக சில ஒரு பொற்காலங்கள் திரைப்பட வரலாற்றிலே சில பொற்காலம் என்பது சில ஆண்டுகள் அமைந்தன. அந்த ஆண்டுகளிலே பல்வேறு படைப்பாளர்கள் நமக்காக மிகச்சிறந்த படைப்புகளை ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். அவை ஒரு இலக்கோடு வெளிவந்த படைப்புகள். ஒரு இலக்கியத்துக்கு இணையாக ஒரு திருக்குறளுக்கும் ஒரு நாலடியாருக்கும் இணையாக அறக்கருத்துக்களை போதித்த பல்வேறு படங்களை, திரைப்படங்களை நாம் காண்பதற்கு வாய்த்தது. அந்த வகையில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் பாவ மன்னிப்பு என்று இன்றைக்கு நாம் பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய, பரவசப்பட்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு படமா. அது ஒரு இலக்கியம் என்றே நான் அறிவித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட 63 ஆண்டுகளுக்கு முன்பாக 1961 வெளிவந்த அந்த திரைப்படம் இன்னும் நம் இதயங்களை விட்டு நீங்காமல் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நம்மாலும் நம் சந்ததிகளாலும் தமிழ் வாரிசுகளாலும் பேசப்படக்கூடிய ஒரு படைப்பாக அந்த படைப்பு மலர்ந்திருப்பது என்பது அந்த படைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மீண்டும் அந்த படத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அதிகா அவர்களுக்கும், ஐயா காவிரி மைந்தன் அவர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்று சொன்னால், எனக்குள் அந்த ஒரு சமரச உணர்வையும் சகிப்பு தன்மையையும் உலகத்தின் நிலையாய்மையும் இந்த பணத்தினுடைய நிலையாய்மை என்று சொல்லக்கூடிய அந்த மாயை தன்மையையும் எனக்குள் மறுபடி மலர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த படத்தை நான் பார்க்கும் பொழுது அமைந்தது. அதாவது நாம் எதை பார்க்கிறோமோ அது நம்மை பாதிக்கிறது. நல்ல செய்திகளை கேட்கிற பொழுது அது நமக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்குகிறது, நம் செயல்களை நற்செயல்களாக மாற்றுகிறது. அந்த வகையில் இந்த பாவ மன்னிப்பு என்கிற படம் அது வெளிவந்த காலத்திலும் இன்றைக்கும் அதை பார்க்கிற மனிதர்களுக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல உணர்வுகளையும் மத சகிப்புத்தன்மையும் உருவாக்குகிற ஒரு பணி இருக்கிறது என்று சொன்னால், இதில் உள்ள நடிகர்கள் நவரத்னங்கள் மாதிரி, யாரையுமே நம்மளால் குறை சொல்ல முடியாது, அப்படியே ஜொலிக்கிறார்கள். சின்ன கதை தான், ஒரு சிறிய கதை. அந்த கதையில் உள்ள பாத்திரங்கள் ஒன்றோடு ஒரு பிணைந்து, ஒரு குடும்பத்தில் உள்ள 2 குழந்தை பிரிஞ்சிடும், இன்னொரு குடும்பத்தில் உள்ள 2 பெண்கள் பிரிந்து விடுவார்கள், இன்னொரு குடும்பத்தில் போய் வளர்வார்கள். அப்படி அந்த காலத்துல எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புள்ளிக்கோலம் போடுவார். அந்த புள்ளிக்கோலம் போடுகிற பொழுது அந்த ஒரு வளைவு இன்னொரு வளைவுக்குள்ள போகும், இன்னொரு வளைவுக்குள்ள போகும். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு முறுக்கு சிக்கல் மாதிரி, இடியாப்பல் சிக்கல் மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா ஒரு அழகான பூவாக அந்த புள்ளிக்கோலம் மலர்ந்து விடும். அது போல இந்த கதை ஒன்றுக்குள் ஒன்று குறிப்பிட்ட பாத்திரங்கள் தான், ஆனாலும் மிக சிறப்பாக அந்த ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய திரைக்கதையாகவும் கதையாகவும் வடிவமைக்கப்பட்டது. இதை பற்றி படிக்கிற பொழுது நான் என்பவர் தான் இதனை சிந்தித்திருக்கிறார். நடிகர் சந்திரபாபு ஒரு இந்து பையன் ஒரு முஸ்லீமாக வளர்ந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மலர்ந்து கொள்வதாக அவர் சிந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பீம் சிங் அவர்கள் அவரை வைத்தே படம் எடுத்திருக்கிறார். அந்த படம் சரியாக அவருக்கே திருப்தி தராத காரணத்தினால் பிறகு ஏவிஎம் நிறுவனத்தோடு சேர்ந்து சிவாஜி கணேசனை அவர்கள் கதாநாயகனாக போட்டு இந்த அற்புதமான திரைக்காவியத்தை படைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய புரட்சி செய்த படம் திரையுலகில். எண்ணற்ற பேரைக்கு ஒரு அவர்களுக்கு திருப்பு முனை ஏற்படுத்திய படம். இந்த படத்தில் வருகிற அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி என்று பிறகு பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது என்று அவர்கள் பாடியதற்கு பிறகுதான் சுசிலா திரைப்பட பின்னணி பாடகிகள் வரிசையில் அவர்கள் முடிசூடா அரசியாக முடிசூட்டப்பட்டார். அதுவரை அதற்கு பதிலாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய காலங்களில் அவள் வசந்தம் பட்டி தொட்டி என்று புகழ்பெற்று பி.பி. ஸ்ரீனிவாசுக்கு ஒரு பரிமாறை கொடுத்தது என்று சொல்கிறார்கள். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பாடல் பலராலும் பாராட்டப்பட்டு
என்கிற ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு பல்வேறு செய்திகளில் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த படத்தில் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான நம் உள்ளங்களை கவர்ந்த கொத்தவங்கள் சுப்பு தில்லானமோகனம்பால் எழுதிய அந்த மாபெரும் எழுத்தாளர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த படம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நான் இந்த படத்திலே பார்த்து ரசித்த ஒரு மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், உள்ள வசனங்கள். அந்த எஸ் சோலைமலை யாரையா அவர், அந்த எஸ் சோலைமலை என்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதருடைய அந்த வசனங்கள். ஏன்னா இது ரொம்ப கனமான படம். ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவர்கள் இணைந்து பயணிக்கிற படம். இந்த மத உணர்வுகளை மோதிக்கொள்ளக்கூடாது. 3 பேரும் சேர்ந்து ஒரு முப்பரிமாணமாக பயணிக்க வேண்டிய படம். நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் மிக அழகாக நேர்த்தியாக அந்த வசனங்கள் அந்த மகத சகிப்பு தன்மையையும் கடவுளுடைய ஒருமை நிலையையும், இதுக்கு நடுவுல புத்தர் வேற வந்துருவார். புத்தரை குறித்தும் பல்வேறு செய்திகளை வசனங்களை வைத்து இந்த படம் உண்மையிலே ஒரு ராமாயணம் மகாபாரதத்துக்கு சரிசமமாக பார்க்க வேண்டிய அளவிற்கு நிறைய அறச்செய்திகளும் இந்த காலத்திற்கு தகுந்த கருத்துக்களும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதத்தை கொண்டுதான் மக்களை பிரிக்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் கடவுள் அனைவரையும் ஒன்றாக படைத்தான், மனிதன் தான் அவற்றை பிரித்தான் என்பதை மிக ஆடித்தரமாக சொல்லி மனிதனுக்கு மத சகிப்புத்தன்மையையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்துகிற ஒரு அற்புதமான படமாக இந்த படம் வந்திருக்கிறது. இதனை நாம் இன்றைக்கு பார்ப்பது பொருத்தமான ஒரு செய்தி. இதனை எல்லா ஊரிலும் மறுபடி ஒரு ரீரிலீஸ் செய்ய வேண்டும். இந்த காலத்துல எந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்கன்னா 1000ல் ஒருவனை செய்கிறார்கள், வசந்த மாளிகையை செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மறுபடி ஒரு ஒரு அதை கலராக பண்ணி ஐயா கீதா காந்தி அவர்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிறைய கதைகளை சொல்வார்கள். இந்த பின்னூட்டம் எல்லாம் அந்த படம், கதை, பாடல் உருவாக்கிய விதம்லாம் அவர் சொல்றது மிக அருமையாக இருக்கு. ஐயா அவர்கள் எனக்கு என்ன தோன்றுது என்று சொன்னால், இந்த பாவ மன்னிப்பு படத்தை மறுபடியும் ஒரு ரீரிலீஸாக உலகம் முழுவதும் செய்ய வேண்டும். அதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். உலகம் முழுவதும் மதத்தின் காரணமாக சண்டைகளும், மதத்தின் காரணமாக அந்த அந்த போலரைசேஷன் என்று சொல்லக்கூடிய மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் மக்களிடம் அறிந்தோ அறியாமலோ இளைய தலைமையிடம் அந்த விஷச்செடி, அந்த விஷ விதை ஊன்றப்பட்டுக் கொண்டிருக்கிற சமயத்தில் மத சகிப்புத்தன்மையை வளர்த்துகிற, மத ஒருமைப்பாட்டை, மனித ஒருமைப்பாட்டை வளர்த்துகிற இந்த அற்புதமான திரைக்காவியம் அனைவருக்கும் அனைத்தவர்களிலும் மீண்டும் திரையிடப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இந்த படமானது மிக மிக சிறப்பான படமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு பாடலும் 1 கோடி பெறும். இந்த படத்தை அவங்க எடுத்ததே வெறும் 4.5 லட்சம் ரூபாய் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க 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 போட்ட பட்ஜெட் வெறும் 4.5 லட்சம். அவங்க செலவு பண்ணது 10,50,000 ரூபாய். எனக்கு ரொம்ப மலைப்பாக இருக்கிறது. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 20 படம் நான் கூட வாங்க முடியாது. இன்னைக்கு அன்றைக்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய புதையலை இந்த அறிஞர்கள், இந்த படைப்பாளிகள், இந்த கலைஞர்கள் பீம்சிங் அவர்களுக்கு உலகத்துல எல்லாருக்கும் செலவைக்கிறாங்க. இந்த பீம்சிக்கு யாரும் செலவைக்க கூடாதா? அது யாராவது சொல்லக்கூடாதா? எப்படிப்பட்ட படங்களை அவர் அடித்து கொடுத்திருக்கிறார். உண்மையை சொல்றேன். அறிஞர்கள் கூடியிருக்க சபையில் உள்ளத்தில் உண்மை உண்டாய் வாக்கின் ஒளிமை உண்டா. நான் பொய் சொல்லல. நான் இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கிறேன்னா அது காரணம் உண்மையிலே ஒரு படம் தான். சின்ன பிள்ளையில படித்தால் மட்டும் போதுமான ஒரு படம். அந்த படத்தை போய் பாக்குறப்போ நான் உண்மையில என்னுடைய கேரக்டர் மாறிடுச்சு. அண்ணன் இருப்பான், அண்ணனுக்கு தம்பி இருப்பான். நான் வேற படத்தை பேசுறேன், இருந்தாலும் ஒரே ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த கதையினுடைய அந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர்ஸ், ஒரு உத்தமமான கேரக்டர்ஸ். ஏன் ராமாயணத்தை ஏன் நாம் போட்டிருக்கிறோம்? கோடிக்கணக்கு, அதாவது 1000 கோடி மக்கள் இந்த உலகத்துல அவதரிச்சிட்டாங்க. ஆனா ராமன் ஒரு சுத்த ஒரு 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 மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக, நல்ல நற்குணங்கள் வாய்ந்த மனிதனாக ஒருத்தன் இருந்தா அவனை வைத்து படையப்பட்டதான் ராமாயணம். அதனாலதான் ராமாயணத்தை பத்தி இன்னைக்கு பேசுகிறோம். அப்படி ஒரு மனித கேரக்டர்ஸ் நம்மள இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். காந்தியடிகளை சொல்லுகிறோம், அப்துல் கலாமை சொல்லுகிறோம். அப்படி நல்ல மனிதர்களை நாம் பார்க்கிற பொழுது அதே மாதிரி பண்புகள் நமக்கும் வர வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? சினிமாவில் பாத்தீங்கன்னா எல்லாம் கையில மதுக்குட்டியை வச்சுக்கிறான், கையில வன்முறை செய்யக்கூடிய அருவாள், கத்தி, கவடா இதை வச்சுக்கிட்டு தான் தெரியும் நான் இன்னைக்கு சினிமாலாம் எடுக்கிறேன். அப்படி இல்லாமல் அந்த காலத்தில் அந்த அவர்கள் படைத்த பாத்திரங்கள் மக்களுக்கு நல்ல பண்புகளை போதிப்பதாக இருந்தன. ஒவ்வொரு படமும் பாடமாக இருந்தது. அதில் உள்ள ஒவ்வொரு நடிகர்களும் ஒரு ரோல் மாடல்களாக இருந்தார்கள். அதில் உள்ள பாத்திரங்கள் அப்படியே இருந்தது. இந்த படத்துல நான் எழுதணும்னு நினைச்சேன். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறப்போ
நீங்க நம்ப மாட்டீங்க, முதல்ல எனக்கு என் மனதுல வந்தது எம்.ஆர். ராதா. என்ன ஒரு அருமையான கேரக்டருங்க. சிவாஜி கணேசன் கூட என் முகத்துல என்ன நினைவுல வரல. அவ்வளவு அருமையா அந்த பாத்திரத்தில் ஒன்றி அவர் நடிச்சிருக்கிறார். அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஒரு வசனத்துல, காசு இல்லாதவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க ஐயா அப்படிம்பாரு. ஒரு வசனம். அதாவது காசு இல்லாதவங்க அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இந்த படத்துல எனக்கு உள்ளத்தை கவர்ந்தாங்க. அதை பற்றி கடைசியில நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல படத்தை குறித்து நாம் சிந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுத்து பகிர்கிறோம். இங்கே அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க அனைவரும் சொல்லுகிற செய்திகளை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அடுத்த அடுத்த வாய்ப்பில் உங்களோடு பேசுகிறேன் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. அதாவது இதெல்லாம் ஒரு கம்ப ராமாயணத்துக்கு இணையாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக உங்களுடைய ஆய்வுரையை துவங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அடுத்த பகுதியில என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஒலி வாங்கியே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. கொஞ்சம் ஒலி குறைவாக கேட்டது, அது மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஐயா. மிக்க நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் இசையும் பாடலும் வழங்குவதற்கு கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்கள். வணக்கம். பாவ மன்னிப்பு. கீதா காந்தி நானும் இந்த படம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது பார்த்தால் பசிதீரம் பேசப்பட்டது. அப்புறம் இல்லை சார், அதை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், பார்த்தால் பசிதீரோட பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியமான படம், காவியங்கள் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னாரு. அது மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன். கரெக்டா 11th அன்னைக்கு பாவம் ரம்ஜான் வரும்னு சத்தியமா 2 பேருமே யோசிக்கல. அது மறுபடியும் வழக்கமான ஒரு ஒரு அது ஒரு கோயின்சைடு. அது நல்லா இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்தியா மட்டும்தான் உலக அளவிலே மலேசியாவை கூட சொல்லலாம் அப்படி. ஆனா அங்க சட்ட ரீதியாக அது நல்லா இருக்கு. எல்லாமே மதங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு பூமியா இருக்கு. இங்க இந்தியா அதை விட அதிகமான வேறுபாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட நாம சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க மத நல்லிணக்கம், நாம வேறுபாடு இல்லாமல் பழகுகின்ற தன்மை, இன்னும் சொல்ல போனா ஜாதி கூட நமக்கு அது உட்கூடாக இருந்தாலும் கூட இந்த சமூகத்துல நாம யாரும் ஜாதி பார்த்து பழகுவதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்படி இந்த போன்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்திய ஒரு நல்ல திரைப்படத்தை இந்த திரைக்காவியங்கள் திறனாய்வில் எடுத்ததுக்காக முதல்ல மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பாடலை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல 2 பேர், மற்றவங்களை பத்தி நம்ம எந்த வகையிலும் குறைச்சி மதிப்பிடல. ஆனால் இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலும் உண்மை. எப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள், அதே போல கண்ணதாசன் அவர்கள், இந்த 2 பேரை பத்தி அவங்க எழுதின பாட்டாகட்டும், அவங்க நடிச்ச விஷயமாகட்டும், அவங்களுடைய வாழ்க்கையாகட்டும், இதை பத்தி என்ன சொன்னாலும் பாசிட்டிவா என்ன சொன்னாலும் அது மக்களுக்கு ஒரு லைக்கிங், அதாவது அவங்க விரும்பக்கூடிய, அவங்க அதை ரொம்ப ஏற்று அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது ஏன் சொல்றேன்னா, எல்லோரும் கொண்டாடுவோம் என்று ஒரு திரைப்பாட்டு. இந்த திரைப்பாட்டு பாவமன்னிப்பு படத்துல மிக பிரபலமான பாட்டு மட்டுமல்ல, நாகூர் அனீஃபா முதல் கொண்டு இதுல இருந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வேற. அதே மாதிரி கண்ணதாசனுடைய வரிகளும் கூட ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா என்கிற தத்துவ வரிகள் உட்பட ஒரு மத நல்லிணக்கம், தத்துவம் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருப்பாரு. அவர் எழுதும்போது எந்த விதமான இப்ப நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் எதுவுமே அந்த எழுதப்பட்ட நாள்ல இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கண்ணதாசன் என்பது ஒரு ஜீவ நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அது கிடைச்ச பிறகு குடிச்ச பிறகு நமக்கு தாகம் அடங்குதுன்னு வேணா சொல்லாம இன்னும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்ற அந்த வகையில இயல்பாக எல்லா வரிகள்லையும் இந்த ஓம் 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 என்கிற வார்த்தை வருவதாக இக்காலத்துல குறிப்பாக புலன வழியாக நிறைய பரிமாற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் அது உண்மையா பொய்யா, கண்ணதாசனும் பீம்சிங்கும் எழுதிய போது விஸ்வநாத ராமமூர்த்தி இதெல்லாம் ரசிச்சாங்களா, இப்படிலாம் உணர்ந்தார்களான்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆனால் எப்படி இருந்தாலும் இன்று இன்டர்பிரேஷன் என்று ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த பாடல் இன்டர்பிரேஷனாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஆம், எல்லா வரியிலும் அந்த ஓம் என்கிற எழுத்து வருகிறது. கண்ணதாசன் தன்னையும் அறியாமல் கூட இந்த பாடல் இப்படி அமைந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இந்த பாடலை திரு கலைமுகன் அவர்கள், கலைமுகனுக்குன்னு ஒரு குரல் இருக்கு, அது சீர்காழி கோவிந்தராஜருடைய வாய்ஸ்ன்றதுதான் மாஸ்டர் பீஸ். ஆனால் டி.எம். சௌந்தரராஜன் வாய்ஸுக்கு அவர் குறை வைக்க மாட்டார். அது அந்த அளவுக்கு அவருக்கு மேடையில பக்குவப்பட்டிருக்கார். அவர் இந்த பாடலை பாடி நான் பல முறை கேட்டு ரசித்தது உண்டு. இன்று நமக்காக அந்த பாடலை தருவதற்கு வருகிறார் கலைமுகன் அவர்கள். வாங்க ஐயா.
வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். வாங்க. அமெரிக்கா நம்பர் 1 தொலைக்காட்சி அம்மா ஆனந்தி அவர்களுக்கும், கண்ணதாசன் கலைக்கூடம் ஐயா காவிரி மேனன் அவர்களுக்கும் மற்றும் அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடலுக்கு செல்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஹஜ் ஹஜ் இல்லல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அக்பர். ஹஜ் ஹஜ் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாரும் இல்லே, கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாரும் இல்லே. கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை, கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம், வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். என்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். 100 வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா. கருப்பில் வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை, கருப்பில் வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை. கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் பேதம் இல்லை, கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் பேதம் இல்லை. முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம், முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம். மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ, படைத்தவன் சேர்த்து தந்தான், வளர்த்தவன் பிரித்து வைத்தான், படைத்தவன் சேர்த்து தந்தான், வளர்த்தவன் பிரித்து வைத்தான். எடுத்தவன் மறைத்து கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான், எடுத்தவன் மறைத்து கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான். எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம், எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம். என்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். நன்றி.
அடாடாடாடா நான் அடுத்து என்ன பேசணும்னே மறந்துட்டேனே. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. ஒரு டிஎம்எஸ் உள்ள இருக்காருன்னு பார்த்தா ஒரு ஹனீஃபாவை ஒளிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்கே. அது ஆரம்பமே அமர்க்களமா இருந்தது. ரொம்ப சிறப்பு. ஏன்னா ரமலான் வந்து நான் காவிரி சார் சொன்ன மாதிரி எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல. இந்த நிகழ்ச்சி நிரல் பார்த்த உடனே நான் நினைச்சேன், இறைவனோட ஆணை எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. கரெக்டா ரமலானும் அதுவுமா எல்லோரும் கொண்டாடுவோம் இந்த பாட்டை பாடுறதுக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கேட்க எங்களுக்கும் கொடுத்து வச்சிருந்தது. இந்த நேரத்துல ரமலான் கொண்டாடின எல்லா நோன்புக்கு முடிச்ச எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் உறவுகள் எல்லாருக்குமே எங்களுடைய தமிழ் அமெரிக்கா சார்பிலும் கண்ணதாசன் கலைக்கூடம் சார்பிலும் இனிய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை இங்கே பதிவு செய்து மகிழ்கிறோம். மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கீதகாந்தி ஐயா அவர்கள் கருத்துரை வழங்குவதற்கு நம்மோடு இணைகிறார். இவரை பத்தி நிறைய சொல்லலாம். இப்ப புதுசா ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிறந்த இந்த விகட கவி வாகித் ஐயாக்கு போட்டியா இந்த நிறைய நகைச்சுவை வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. சிறந்த ஆய்வாளர் நினைச்சேன், பேச்சாளர் நினைச்சேன். ஐயா இந்த வேலையை இப்ப புதுசா எடுத்திருக்காங்க கையில. பல முகங்கள் கொண்ட எங்களுடைய கீதகாந்தி ஐயா அவர்களை பணிவோடு அழைக்கிறேன். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பாவ மன்னிப்பு எல்லா மதத்திலும் அந்த மன்னிப்புங்கிறது இறைவனிடம் உண்டு. இறைவனை சேரும்போது அது கிடைக்கக்கூடியது. அது இந்த 3 மதங்களையும் சேர்த்து வச்சு எடுத்தது சந்திரபாபுக்கு ஒரு ஹேட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவரை தான் அந்த ஐடியா தோணுச்சு. ஒரு இந்துவா பிறந்து முஸ்லீமா வளர்ந்து ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஒன்லைன் ஸ்டோரியை பீம்சிங்கிட்ட சொல்லி அதை இவர் வச்சு முதல்ல எடுத்து ஒரு 2000 அடி வரைக்கும் எடுத்து பார்த்துட்டு பீம்சிக்கு திருப்தி இல்லை. சரவணன் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு என்ன பண்ணலாம்னா, சரியில்லைன்னா சிவாஜி பாய் தான் அதுக்கு சரியா வருவாரு. ஏன்னா அவ்வளவு வெயிட்டான கேரக்டரு, சந்திரபாபுவால தாங்க முடியாதுன்னு சொல்லி சந்திரபாபு கிட்ட சொல்லி இது மாதிரி நாங்க சிவாஜி பாயை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சந்திரபாபு ஒட்டுக்கொண்டார். சரி நீ சிவாஜி என்ன ரைட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவாஜி ஃபிக்ஸ் பண்ணி அதற்கேற்றாற்போல் கதைகளை வளர்த்தவர்கள் பாத்திரங்களை உருவாக்கி மிக பிரம்மாண்டமாக அமைந்து வெற்றி படமாக சில்வர் ஜூப்ளி படம். இது அதனுடைய பேக்ரவுண்ட். சின்ன இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த பீம்சிங் யாரு? தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சிலையை வைக்கணும் அப்படின்னு ஞான வடிவேல் சொல்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கினாரு. இந்த மனுஷன் எந்த ஊருக்காரு? சிங்னு நம்ம ஊர்ல இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவர் பிறந்து வளர்ந்த இடம் திருப்பதி அருகில் ராயலசுருவு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஆதி நாள்ல அவருடைய அப்பா இவர் ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம். அந்த காலத்துல அவங்க அப்பா அங்க திருப்பதியில செட்டில் ஆகி திருப்பதியில இருந்து ஒரு ஆந்திர மகளிரை மணந்து கொண்டு அவர்களுக்கு பிறந்தவர் தான் பீம்சிங். அதனாலதான் அந்த சிங் அப்படிங்கிற அவருடைய குடும்ப பெயர் அவர் கூட ஒட்டிக்குச்சு. பீம்சிங் அப்படின்னு வந்தவர் ஆந்திராவில் படிச்சாரு. ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்திரிகையில வேலை செய்யறாரு. இருந்தாலும் அவருடைய நாட்டம் எல்லாம் சினிமாவில் செல்ல வேண்டும், சினிமா எடுக்க வேண்டும் என்ற பேராசை கொண்டிருந்தார். சரி, இதுக்கு சரியான இடம் அந்த காலத்துல உங்களுக்கு 4 ஸ்டேட்டுக்குமே சேர்த்து சென்னையில தான் ஸ்டுடியோலாம் இருந்தது. பின்னாடிதான் அதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் உருவாச்சு. கேரளா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா அப்படின்லாம். அது வரைக்குமே எல்லாம் இங்கதான் எடுத்தாங்க. ஸோ அதனால நாம சென்னைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு புத்திசாலி அவருடைய நல்ல நேரம் இந்த மிகப்பெரிய சாதனைகள் பல படைத்த கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர்ஸ் கிட்ட போய் அவர் அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறாரு. அவங்க 2 பேருமே எடிட்டிங்லையும் கில்லாடிங்க, டைரக்ஷன்லையும் கில்லாடி. அங்க சேர்ந்து அவர்களிடம் பாடம் பயின்ற சீடர் தான் இவர். பின்னாடி குருவை மிஞ்சிய சீடராலாம் பேர் வாங்கினான்றது அடுத்த விஷயம். அது அவர். அடுத்தது இந்த படத்துல இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் நான் சொல்லணும். இன்னொன்னும் அதுல சேர்ந்துருக்கு. இந்த படத்தை தயாரித்தது புத்தா பிக்சர்ஸ். அதே மறந்துடக்கூடாது யாரும். ஏன் இந்த புத்தா பிக்சர்ஸ்ன்றது புத்தர் கருணையை போதித்தவர். அதுவும் இவங்களோட சேரக்கூடிய ஒரு இது மதம்னு சொல்லுங்களேன். அந்த புத்தா பிக்சர்ஸ் யாரு அப்படின்னா இவர் பீம்சிங், MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி, அப்புறம் இந்த MS சோலைமலைன்னு ஒரு கதாசிரியர் இருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் GN வேலுமணி, சரவணா பிக்சர்ஸ், GN வேலுமணிலாம் இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் புத்தா பிக்சர்ஸ்னு உருவாக்கி ஒரு படத்தை எடுத்தாங்க. எடுத்து முதல் படம் அவங்க தயாரிச்சது பதிபக்தி தயாரிச்சு அது வெற்றிகரமா ஓடுச்சு. இவர் ஆரம்பத்துல அம்மையப்பன்னு ஒரு படம் பண்ணினாலும் அது பெரிய அளவுல போகாதால சொல்லப்படாமல் இருந்த நேரத்துல இந்த புத்தா பிக்சர்ஸ் ஆரம்பிச்சு இந்த பதிபக்தியை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் பேர் பிரபலம் ஆச்சு. அந்த நேரத்துல நண்பர்கள் எல்லாருமே நல்லுறவோடு அந்த பாகசிலும் பிரிந்து கொள்கிறார்கள். புத்தா பிக்சர்ஸை ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா நம்ம பீம்சிங் இருக்கார். அப்படி வந்த போதுதான் இந்த அப்துல்லா அப்படிங்கிற இந்த இவர் எழுதின சந்திரபாபு கதை அது AVM சேர்ந்து கூட்டு தயாரிப்பில் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதுல பீம்சிங்க ஒரு கதைக்குழுவே வச்சிருப்பார்.
சார் கூட கேட்டாரு, எம்.எஸ். சோலைமலை அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அவரான வந்து எம்.எஸ். சோலைமலை இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வலம்புரி சோமநாதன், பாசுமணி, இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டமே வச்சிருப்பாரு. இந்த கதை வச்சுட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கதை கொடுத்து இதுக்கெல்லாம் வசனம் எழுதுங்க பண்ணா அவங்க எல்லாரும் வசனம் எழுதி கொடுத்தாங்கன்னா அதை திருமலை மகாலிங்கம்னு இவங்களாம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த மகாலிங்கத்தை விட்டு நீ இதெல்லாம் படிடா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொன்ன உடனே எல்லாருடைய டயலாக்கும் படிச்சு அதில் சிறந்த வசனங்கள் என்னோ அது மொத்தத்தையும் உருவாக்கி கதை வசனம் அப்படின்னு போடுவாங்க. பாத்தீங்கன்னா சில படங்கள்ல கதை வசனம் புக்தா பிக்சர்ஸ் குழு அப்படின்னு இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா எம்.எஸ். சோலைமலை அப்படின்னு இருக்கும். அவருடைய போர்ஷன் நிறைய இருக்கும். எம்.எஸ். சோலைமலை இந்த படத்துல வந்து எம்.எஸ். சோலைமலையா தான் ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சு அது ஒரு வெற்றிக்கு காரணம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணுவாரு, படத்தை எடுத்துருவார், டைலாக்டோட எடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, ரஷ் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வந்து அவர் என்ன பண்ணுவார், முதல்ல கவிஞருக்கும் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் போட்டு காட்டுவார். இதை நீங்க பாருங்க, எந்தெந்த சிச்சுவேஷன்ல பாட்டு வைக்கலாம்னு சொல்லுங்க, நான் என் மைண்ட்ல கொஞ்சம் இதெல்லாம் வைக்கலாம்னு வச்சிருக்கேன், நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டே வச்சு வைப்போம் அப்படின்னும் போது அந்த பாட்டு வந்து ஒவ்வொரு பாட்டுமே மிக பிரமாதமாக வெற்றி அடைஞ்ச பாடல்களாக அதில் இருக்கும். ஸோ இதில் ஒரு 2-3 விஷயம் பற்றி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். என்னதான் பாட்டை பற்றி பேசணும், 2 பாட்டு வந்து சென்சாரில் உதவாங்குச்சு இந்த படம் வந்த போது. முதல் பாட்டு பால் இருக்கும் பழமொழி. அந்த படத்துல ஒரு வரி எழுதியிருப்பார், நம்ம கவிஞர் எழுதியிருப்பாரு, காதலுக்கு ஜாதி இல்லை என்ற சரணத்துல வரும்போது, கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே, வேதமெல்லாம் காதலியே மறுப்பதில்லையே, வேதம் செய்த குருவியை கூட விடுவதில்லை போது இந்த வேதங்கிற வார்த்தை ஒத்துக்கல சென்சார் போர்டுல. மாத்திராத, அப்படி வரக்கூடாது அப்படின்னு உடனே சரி மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லைன்னு மாத்தி கொடுத்தாரு. வேதம் செய்த குருவியும் விடுவதில்லை என்று அந்த ஒரு வார்த்தைக்காக மாத்தினார். அப்படியெல்லாம் பார்த்த காலம் அது. இன்னொரு பாட்டு வந்து வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, அந்த பாட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். அது பறவை கண்டான்னு ஒரு சரணம் வரும். அதுல பாத்தீங்கன்னா எதனை கண்டான் மதங்களை படைத்தான். இன்னைக்கு நடக்கிற கூத்து அன்னைக்கே எழுதிய தீர்க்கதரிசி நம்ம கவிஞர் என்றால் மிக இல்லை. அவருக்கு சென்சார் போர்டுல சொன்னாங்க, மதங்களை படைத்தான் நீ சொல்லக்கூடாது அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, எதனை கண்டால் பணம் தானே படைத்தான்னு மாத்தி கொடுப்பார். இது வந்து சென்சார்ல பண்ணி படத்தில் மட்டும் இருக்குமே தவிர அந்த ஆர்பிஎம் ரெக்கார்ட்ல வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அவர் எழுதிருந்தார். கடைசியா ஒரு லைட்டர் வெயிட். இந்த படத்துல எம்.ஆர். ராதா வந்து எஸ்.வி. சுப்பையா கூடுவாரு, வாயா ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாரு. ஜேம்ஸை கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், கமலக்கண்ணன் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரு எங்களை யாரை பார்த்தாலும் வாடா ஜேம்ஸ் அப்படின்வாரு. எங்களுக்கெல்லாம் அந்த நாள்ல புரியாது, சின்ன பசங்க மாணவர்கள்ன்றதால. பின்னாடி நான் வளர்ந்து இந்த படம் பார்த்த பிறகுதான் தெரியுது, இந்த படம் இந்த மனுஷனை அவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிருக்குது. அதனால எவனை பார்த்தாலும் வாயா ஜேம்ஸ் எம்.ஆர். ராதா சைட்ல கூப்பிட ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது துக்குறா மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். நேரம் என்று இருக்கிறது, என்னுடைய நேரம் முடிவதால் இத்துடன் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சார், நன்றி சார். ரொம்ப சிறப்பு. அதாவது விடுபட்ட கருத்துக்களை எப்பொழுதுமே எடுத்து சொல்றதுல வல்லவர். ரொம்ப அழகாக நிறைய துணுக்குகள்லாம் சொன்னீங்க. நீங்க சொல்லும் பொழுதே நான் கவனிச்சிட்டு இருந்தது இனத்திற்கே பாருங்களேன், அந்த பீம் சிங், அப்புறம் ஒவ்வொருத்தருடைய இனம் மதம் எல்லாரும் சேர்ந்து இந்த படங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். அதுல உங்களோட ஆசிரியர் முதற்கொண்டு குட்டி கதையும் அந்த 5 நிமிஷத்துல சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி உங்களுக்கு. சிறப்பு, வணக்கம். அடுத்ததாக இசையும் பாடலும் தொடர்கிறது. கவிஞர் காவிரிமேந்தன் ஐயா அவர்கள். அடுத்த பாடல் அத்தான் என்னத்தான். தென் தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருக்கும் தேனான சொல் அத்தான். அத்தை மகன் அழைக்கப்படும் விதம். அன்புள்ள அத்தான் வணக்கம் என்று கூட ஒரு திரைப்பாடல் உண்டு. மானிட வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடுத்தது என்ன நடக்கும் என்பது ரகசியமாக இருப்பதுதான். அதுவும் பருவ வயதில் கற்பனையின் விளிம்பில் எண்ணப் பறவைகள் சிறகடிப்பது சகஜம்தான். திருமணம் பற்றிய சுகமான சிந்தனைகள், இல்லற சுகம் நாடும் இளமனதின் துடிதுடிப்பு கூட ஒருவித சுகம்தான். அப்படி தோழிகள் இருவராய் சாவித்ரி தேவிகா தோன்றி நளின பாவங்களுடன் இப்பாடலில் தலைவன் தலைவி கூடல் இன்பம் பற்றி இலைமறை காய்போல் இதைவிட எப்படி சொல்வது. கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல்தான். பாவமன்னிப்பு திரைப்படத்தில் கவிஞருக்கு கை கொடுத்த கருவின் கதை பற்றி அறிவோமா? ஒரு நாள் கடற்கரை மணலில் காற்று வாங்கிய கண்ணதாசன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்த ஒரு காகிதத்தின் மீது கண் பதித்து அதை வாசிக்க ஆரம்பித்தார். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தேனா என்கிற பழம் பாடல் அச்சிடப்பட்ட அத்தாளை மனத்தில் நிறுத்தி உச்சரித்தபடி திரும்பிவிட்டார். வருடால் பாடல் எழுதுகின்ற சூழல் பாவ மன்னிப்பு படத்திற்காக. வார்த்தைகள் வந்து விழுந்தன. அத்தான் என்னத்தான், அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. இந்த ஒரு வார்த்தையில மட்டும்
எங்களுடைய அமைப்பின் தலைவி டாக்டர் சரஸ்வதி ராமன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நல்லா கர்நாடிக்லாம் பாட தெரியும். ரொம்ப அழகா அந்த அத்தான் என்னத்தான்லாம் பாடிட்டு எப்படி சொல்வேனடி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொல்லாத விஷயமே கிடையாது. இந்த பாட்டுடைய முழுசா பாத்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலயும் அது எப்படி சொல்வேனடி பெண்ணுக்கே உண்டான அந்த நாணத்தையும் வலியுறுத்தக்கூடிய வார்த்தைகளா வர்றது மட்டும் இல்ல, எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா அப்புறம் என்ன எப்படி சொல்வேனடி, அதுதான் சூட்சுமம் என்று விளக்கம் கொடுத்த எங்கள் அமைப்பின் தலைவியையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த பாடலை வழங்கும்படி தஞ்சையிலிருந்து திருமதி சோலைக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்க சோலை. வணக்கம். வணக்கம். சவுண்ட் கேக்குதா? கேக்குதுமா. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் கண்டு கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான், ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான், கண்டு தன்னைத்தான் கண்டு துடித்தான் அழைத்தான் சிரித்தான் அனைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, முட்டுத்தான் கன்னிச்சிட்டுத்தான் முத்துத்தான் உடல் பட்டுத்தான், முட்டுத்தான் கன்னிச்சிட்டுத்தான் முத்துத்தான் உடல் பட்டுத்தான், சென்று தொட்டுத்தான் கையில் இணைத்தான் வளைத்தான் சிரித்தான் அனைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் கண்டு கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. நன்றி. அருமை அருமை. ரொம்ப அச்சப்பட்டு நாணப்பட்டு வெக்கப்பட்டு பிள்ளைக்கு விக்கித்து போச்சு தொண்டன மாதிரி. அருமை அருமை. ரொம்ப அருமையான ஒரு பாடல். அதான் எப்படி சொல்வேனடி எப்படி அதான் சொல்லிட்டியம்மா எல்லாம் அப்படின்னு அவங்க ஆசிரியர் சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா இலைமறை காயாக சுட்டப்பட்டிருக்கும், அதுதான் அவளுடைய பண்பாடு. அதை எப்படி சொல்வேனடின்னு அதுல இருக்கிற வரிகளை எல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப உங்களுடைய தேனான குரல்ல ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் தோழி. மகிழ்ச்சிடா. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து தன்னுடைய கருத்துரையை வழங்குவதற்காக திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் ஒரு பாடகிதான், ஒரு சிறந்த கவிஞரும் கூட, ஆய்வாளர். வருக வருக. நன்றி. வணக்கம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் திரைக்காவியம் திறனாய்வு நிகழ்ச்சி மற்றும் கண்ணதாசன் கலைக்கூடம் இணைந்து நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் பாவ மன்னிப்பு என்ற திரைப்படம். ரமலானை முன்னிட்டு எடுத்தது எல்லாம் சொல்லியாச்சு. திரைக்காவியங்கள், ஏன்னா திரைப்படம் கிடையாது. நம்ம இங்க திறனாய்வுக்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் திரைப்படங்கள் கிடையாது, திரைக்காவியங்கள் என்று அந்த பெயர் சூட்டியமே அதுலயே அடங்கி போச்சு அதனோட சிறப்பு. அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுத்து நம்ம பேச வந்திருக்கிறோம்.
அதுல என்னன்னா அது பாவ மன்னிப்பு என்னன்னா, ஒரு ஊர் பெரிய மனிதர் தன் ஒரு வைரங்களுக்காக ஆசைப்பட்டு வைர வியாபாரியை கொலை செய்து விட்டு அந்த பழியை அந்த தன்னுடைய டிரைவர் மீது போட்டுவிட்டு அவர் செல்லும் போது அந்த குடும்பம் சின்னாபின்னமாகிறது. 2 குழந்தைகள் பிரிந்து விடுகிறது. அந்த டிரைவர் வந்து இவர் பழிவாங்கும் முயற்சியாக போலீஸ் இருந்து தப்பி ஓடி இவருடைய சிறிய குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து ரயில் தண்டவாளத்தில் போட்டுவிட அதை ஒரு இஸ்லாமியர் தூக்கி கொண்டு போய் வளர்க்கிறார். அந்த குடும்பமும் அந்த குழந்தைகளும் பிரிந்து விடுகிறது. இப்படி பிரிவுபட்டாலும் அதுல சொல்ல வருது அதுதான் மத நல்லிணக்கம் தான் முழுக்க முழுக்க. அந்த பாருங்க, அந்த தயாரிப்பாளரே யாரா இருப்பாருங்க, அந்த எல்லாம் புத்த சேர்ந்தவங்க எல்லாம் கூட சேர்ந்திருக்காங்க. இப்போ இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவர்கள், புத்தர் சம்பந்தப்பட்ட 4 மதங்களும் இணைந்துதான் இந்த படம் வந்திருக்கு. மத நல்லிணக்கத்துக்கு இதை விட வேற என்ன சொல்றது? அப்படி இருக்கு இந்த படம். அதாவது இதுல வந்து நடுவுல ஒரு வசனம் வரும், சொல்வாரு, நம்ம பிறக்கும் போது எல்லா சகோதரர்கள் தான், காட்சிகள் தான் பகையாளி ஆக்கியிருக்குன்னு சொல்வார். அதுதான் உண்மை. இந்த குழந்தை வந்து இந்து வீட்டுல பிறந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு அங்க என்ன சொல்லி தராங்கன்னா, இப்படி கிறிஸ்துவ சிலுவை போட்டுக்கொள்ள சொல்லி தருகிறார்கள். இங்க வந்து இந்து வீட்டுல பிறந்த ஒரு குழந்தைக்கு குரான் மோத சொல்லி தருகிறார்கள். குரானை அந்த குழந்தை வந்து கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு குரான் வந்து அரபிக் மொழியில தான் இருக்குன்றதுனால அந்த குழந்தைகளை பள்ளிவாசல்லயே வந்து அரபிக் மொழியை சேர்ந்து சொல்லி தருவாங்க. அந்த ஒரு நுட்பமா என்ன வச்சிருக்காரு அந்த இயக்குனர் வந்து, அந்த அரபிக் மொழியை அந்த சிறுவன் படிக்கிறான் என்று வர்றது காட்டுறதுக்கு இப்படி அவர் படிப்பார். நம்ம எல்லாம் இப்படி படிப்போம், அரபி மட்டும் இப்படி வரும். அவரு இப்படி தள்ளுபடி படிக்கிற மாதிரி காட்டுப்பாங்க. ரொம்ப நுட்பமான ஒரு நொடிதான் வந்து போயிடும், அதை கவனிக்கணும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. அப்ப அரபு மொழியை கத்துக்கிறாரு. இப்படி ஒரு குழந்தைகளும் எந்த மதத்தில் பிறந்தாலும் எந்த மதத்தில் வளர்ந்தாலும் பின்னால் அதுக்கு சாயம் ஏற்றப்படுகிறது. அந்த குழந்தைகள் மனத்தில் மதம் என்ற சாயம் ஏற்றப்படுகிறது. அந்த சாயம் ஒரு படிமானமாக இறுகி நம்ம எல்லாரையும் வந்து ஒரு கொடுமைக்கு தள்ளுவதுதான் வந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விஷயம். ஆனால் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு புத்திமதியை சொல்லும் விதமாக இந்த படத்தை எடுத்திருப்பது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி அந்த பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மனைவி, அவரோட அந்த பெரிய மனிதரோட மனைவி, அந்த குடும்பம் பிரிஞ்சது தன்னாலதான். அதுக்கு ஒரு பாவ மன்னிப்பாக, ஒரு பிராயச்சித்தமாக, ஒரு பரிகாரமாக தன் மகனுக்கு அந்த பரிதவிக்கு ஒரு பெண்ணை கட்டி கொண்டால் அந்த பாவம் தீர்ந்து விடும். இதுதான் பாவ மன்னிப்பு. அது கடைசி வரைக்கும் அவங்க அந்த கல்யாணத்தை நோக்கியே நகருவாங்க. அதே மாதிரி இந்த நிறைய காட்சிகள் எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப எளிமையான காட்சி. இந்த படம் வந்து வேற எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு வெற்றி படம் ஆவதற்கு வாய்ப்பே இல்லாதவர். ஏன் இப்படி சொல்றேன்னா, பிரம்மாண்டமான காட்சிகள் கிடையாது, நடிகர் நடிகைக்கு பிரம்மாண்டமான அலங்காரங்கள் கிடையாது, பெருசா ஏதோ சீன் செட்டிங் கிடையாது, அதாவது வெளியே போய் ஒரு வெளிப்புற படப்பிடிப்பு எல்லாம் கிடையாது. அதிகபட்சமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் சாத்தனூர் டேம். அதுவும் அவர் மட்டும் தனியா பாடிட்டு இருப்பாரு, காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காதல் காட்சிகளும் கிடையாது. காதல் காட்சிகளும் கிடையாம பெரிய விளம்பரங்களும் அதாவது கண்ணை கவரும் எதுவும் ஒரு அலங்கார பொருட்களும் இல்லாமல் ஒரு படம் முழுக்க முழுக்க இப்படி வந்து சிவாஜி அவர்களுக்கும் பெரிய ஸ்கோப்பே கிடையாது. அவர் வந்து சின்ன வயதுல இருந்தே ஒரு சித்த வைத்தியம் கத்துக்கிறது, அந்த பெருந்தன்மையாக வளர்க்கப்படுவதனால அவர் ஒரு பக்குவப்பட்ட மனிதராக, ஒரு இளைஞனுக்கான துள்ளெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. இப்படி எங்கேயுமே அந்த அவங்க சந்தித்து காதல் காட்சிகள் மிக குறைவு, எங்கேயுமே எதுவுமே கிடையாது. ஆனாலும் இந்த படம் நிக்குது. அப்ப என்னன்னா, எல்லார் மனதிலையும் இந்த கருத்து எவ்வளவு அழகாக தேவைப்பட்டிருக்குது, உள்வாங்கப்பட்டிருக்குது, வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்குது என்றதான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பாடல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் சோலோ தான், டூயட்டே கிடையாது. பால் இருக்கும் பழம் இருக்கும் மட்டும்தான். அது கூட ஹம்மிங். இந்த ஹம்மிங்ல குரல் பிரிச்சறிய தேவையில்லைன்றதுனால எம்எஸ்சி அவர்கள் தானே பாடி இருப்பார். அது ஒன்று. கடைசியில் அந்த பல்லவியில ஒரு 4 வரி மட்டும்தான் 2 பேர் சேர்ந்து பாடுற மாதிரி வரும், அது சோகத்தை காட்டுற மாதிரி. இப்படி ஒரு படத்தை இந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் ஆனால் நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் தான் பண்ண முடியுமானா அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. அதே மாதிரி இந்த படத்தை முழுக்க 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 டாமினேட் பண்ணுவார் நம்ம ஞானவடிவேலு ஐயா சொன்ன மாதிரி. எம்ஆர் ராதா தான் அதுல ஹீரோ. எம்ஆர் ராதா அப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம், சிவாஜிக்கு சொல்லுவாங்க என்ன எத்தனை நடப்பாருன்னு, அது மாதிரி எம்ஆர் ராதா அவர்கள் எத்தனை குரல் வச்சிருக்காருன்னு தோண்டி தோண்டி அது ஒரு ரிசர்ச் தான் பண்ணணும், அது ஒரு PhD தான் பண்ணுவோம். அந்த அளவுக்கு எவ்வளவு டோன் இருக்கோ அவ்வளவு டோனை இந்த படத்துல பயன்படுத்திருக்காருன்னு நான் பார்த்தேன். ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு காட்சி ஒன்று சிவாஜிக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அதில் அந்த அமிலம் வீசப்படும் காட்சி தான். அந்த அமிலம் வீசப்படும் காட்சியில அவர் வந்து அப்படி துடிச்சு நடிச்சு, அப்பா துடிச்சு தவண்டு பறந்து உருந்து அப்படி மனசு என்னவோ பண்ணுவாரு. அதாவது ஒரு அமிலம் வீசுனா எப்படி இருக்கும்ன்றது நம்மள எல்லாம் உணர, அந்த அந்த வலியையும் அந்த வேதனையையும் அந்த துடிதுடிப்பையும் நமக்கு கிடைச்சிருவார். அப்பேற்பட்ட ஒரு காட்சி அது. இப்படி என்ன சொல்றது, அந்த ஐயா சொன்ன மாதிரி PV சீனிவாசனுக்கு ஒரு திருப்பம் கொடுத்த அந்த காலங்களில் அவர் வசந்தத்தை சொல்வதா என்ன சொல்றது, அந்த மாதிரியான ஒரு
அற்புதமான படம். வசனங்கள் தான் இதுல மெயின், வசனங்கள் தான். அந்த மாதிரியான ஒரு அழகான அற்புதமான ஒரு த்ரில்லிங், அவங்களுக்கெல்லாம் ஒரு தில் இருந்திருக்குது, அதை தான் சொல்லணும் நம்ம. அதே மாதிரி சாவித்ரி அவர்களோட எளிமையா வந்து போறது. இந்த தேவிகா ரொம்ப அழகு பதுமைதான், ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம கொடுத்துருக்குது. எஸ்.வி. சுப்பையா ரொம்ப அருமையா மெஜஸ்டிக்கா நடிச்சிருப்பாரு. இதுல பாருங்க, ஒரு ஒரு இந்து, ஒரு முஸ்லிம், ஒரு கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் பின்னப்பட்டிருக்கிற கதை. எல்லாரும் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கிறார்கள். இந்த பக்கம் அந்த இஸ்லாமியர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முன்னகரா வச்சிருக்காரு அந்த நகரை. அந்த மக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு குழந்தை யாரோ சாவித்திரி வந்து தற்கொலை பண்ணிக்க போயிடுவாங்க. அப்போ சிவாஜி அவர்கள் காப்பாத்தி கூட்டு வந்து வச்சிருப்பாரு. திருப்பி அவங்க கிளம்புவாங்க. நீ என்னன்னா போய் கேட கெட்டு போன்ற மாதிரிதான் இருக்கு அவர் சொல்றது. அவர்னா சரிம்மா நீ போறதுன்னா போ, ஆனா இந்த கடல், ஆறு, நீர், ஏரி இது எல்லாமே வந்து ஆண்டவன் வந்து நல்லது செய்யறதுக்காக கொடுத்துருக்கான். அப்படி மரம், செடி, கொடிகள் எல்லாம் நல்லது செய்யறதுக்காக படைச்சிருக்கான். அத வந்து நீ அதுல தற்கொலை பண்ணி அந்த கடவுளோட படைப்பை கேவலப்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவார். என்ன அற்புதமான வசனம் அது. இந்த மரத்துல போய் தூக்கு போட்டு கதைன்னு அர்த்தம். அப்படி இந்த இயற்கை வந்து கடவுள் என்ன ஒரு பர்பஸ்ல குறிக்கோள் அதை கொடுத்துருக்காரு, அந்த பர்பஸை நீ உடை தெரியாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சகல கலா சம்பந்தியில ஒரு குழந்தைய கொடுப்பாங்க. சரண்யாக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு மாதிரி அதை கொடுத்துருப்பாங்க, ஒரு வடிகால கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த புள்ளி இந்த படத்துலயும் இருக்கு. சாவித்திரி கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து, இந்த இதை நீ கொஞ்சம் வச்சு கொஞ்சம் உனக்கு பாரு, அந்த குழந்தைக்கு தாய் இல்லை, நீ இதை கொஞ்ச நாள் வச்சு வளன்னு. இப்படி ரொம்ப நுட்பமாக பார்க்க போனால் நிறைய உள்ள விஷயங்கள், படம், வசனம், நடிப்பு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த நுட்பமான காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தது. நான் இது வரைக்கும் இந்த படத்தை முழுசா பார்த்ததே கிடையாது. இப்பதான் நான் நேற்றுதான் உட்காந்து முழுசா பார்த்தேன். அங்கனும் எங்கனுமா நமக்கு தெரியும், ஆனா நேற்றுதான் முழுசா பார்த்தேன். அசுந்துட்டேன். ரொம்ப எதுவுமே இல்லாமல் ஆனா எல்லாம் வைக்க முடியுமா ஒரு படத்துல அப்படின்ற மாதிரிதான் நல்லா இருந்தது. ரொம்ப ஏவிஎம் அந்த ராஜம்மா நடிப்பு தெரியும். அம்மாக்குனே அவங்க மோல்டு பண்ணி வச்சுட்டாங்க அவரை பிறக்கும் போதே நினைக்கிறேன். அப்படி ஒரு அம்மாவுக்கான ஒரு கேரக்டர், மிக அழகு. யமராதா அவர்கள் தெரியும், காமெடி கம் வில்லன் கம் எல்லாம் பாசம் எல்லாமே ஒரு இணைந்தவர் இது. அதே மாதிரி கடைசியில் அந்த எரிஞ்ச உடனே அவர் வந்து பாருங்க, பானுமா நேத்துதான் படம் பாத்தீங்கிறதுக்காக முழுசையும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. நிறைவுக்கு வாங்க. நீங்க நடுவுல வருவீங்களே, வந்துட்டனே, அப்பவே வந்துட்டனே. அப்படியா, சரி நன்றி. அவ்வளவு ஒரு சிறந்த படம். கடைசியா அவர் வந்து அந்த கெட்டது செய்தவர் ஒரு கெட்டது அனுபவிக்குமா காட்டி ஒரு படிப்பினையா கொண்டு வந்து முடிக்கிறார். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, நன்றி நன்றி. எனக்கே சந்தேகம் வந்துருச்சு, இன்னைக்கு வந்து திறனாய்வு செய்யறது நீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய போயிட்டே இருந்துச்சு. அது நேத்து படம் பார்த்ததோட பாதிப்புன்னு நினைக்கிறேன். அதாவது சவாலாக உள்ள பல சின்ன சின்ன விடயங்கள் எல்லாத்தையும் எப்படி ஒரு சாதனை படமாக மாற்றினார்கள்னு நிறைய ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்த்திருந்தீங்க. ரொம்ப அழகா இருந்தது. அந்த துணுக்கு செய்திகள் எல்லாம் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றிமா. அடுத்ததாக இப்பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து இசையும் பாடலும் கவிஞர் காவிரிமைந்தன் ஐயா அவர்கள். அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை காலச்சக்கரம் சற்றும் களைப்பின்றி சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது. காடுகள், மலைகள், நதிகள் என்பனம் மட்டுமே இருந்த பூமி இன்று நகரங்களாகவும் நாடுகளாகவும் வளர்ச்சி பெற்று காட்சி தருகிறது. தேவை ஒன்றே தேடுதலை தூண்ட ஆதி மனிதன் முதல் அந்த பாதையில் புதிதாக கண்டுபிடிப்புகள் அணிவகுக்க வசதிகள் பெருகின. வாழ்க்கை தரம் உயர்ந்தது. விஞ்ஞானம் வளர்ந்த அதே நேரம் மனிதன் மாறிவிட்டானா? அடிப்படையில் அன்பு, நன்றி, கருணை, பாசம் இவற்றோடு பின்னி பிணைந்திருந்த மனிதன் ஆசை, கோபம், களவு என்பனவற்றால் மாறிவிடும் விந்ததனை என்ன சொல்ல? கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அறிவியலையும் விஞ்ஞானையும் கலந்து ஆத்ம பலத்தையும் இணைத்து மெய்ஞானத்தால் பாட்டு வரிகளை மீட்டு தந்திருக்கிறார். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான்? மதம் தன்னை படைத்தான். அதுதான் அப்புறம் பணம் தன்னை படைத்தான் மாத்திக்கிறாங்க. இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரினில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. இயற்கை மீது பரிவு காட்டும் கவிஞனாய் மட்டும் இல்லாமல் மனிதர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட தயங்காத எண்ணி பாருங்கள். சென்சாருக்காக மதம் தன்னை படைத்தான் என்கிற வார்த்தை படம் தன்னை படைத்தான் என்று மாற்றி அமைக்கப்பட்டது செய்திதான். TMS, ABM சிங், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில் பளிச்சென்று மனதில் பதியும் இந்த பாடல் மென்மையானது மட்டுமல்ல, மேன்மையானதும் தான். உண்மையானது மட்டுமல்ல, உணர்வுபூர்வமானதும் தான். வாங்க TMS தாசன் அவர்களை
இவர் வந்து மதுரை சௌராஷ்டிரா இனத்தையும் சேர்ந்தவர் என்பதும் கூடுதல் தகவல். அது தவிர டிஎம்எஸ் தாசன் என்ற பெயர் வந்து எங்கேயோ கண்ணில் பட்டு யாரா அது அப்படின்னு சொல்லி தேடி பிடித்து அவர் வந்து இப்போ நம்முடைய அணியில சேர்ந்திருக்கிறார். அவருடைய குரலை முதலாக தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அமெரிக்கா தமிழ் தொலைக்காட்சி திருமதி ஆனந்தி அவர்களுக்கும் திரு காவிரி மைந்தன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓஹோ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓஹோ நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான். அது வேதன் விதியில் ரோதுவான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். ஓஹோ பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களின் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். ஓஹோ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி. ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரினில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். நன்றி. சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. இன்னொரு டிஎம்எஸ் எங்களுடைய அணிக்கு கூட்டிட்டு வந்த காவிரி மைந்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றிகள். அருமையான பாட்டினை தந்த உங்களுக்கு டிஎம்எஸ் தாசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றியும் வாழ்த்துகளும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து திறனாய்வு நிறைவுரை வழங்குவதற்கு கவிஞர் மா உ ஞான வடிவேல் ஐயா அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். ஐயா வாருங்கள். அருமை அம்மா, மிக்க மகிழ்ச்சி. அமெரிக்காவின் நம்பர் 1 தொலைக்காட்சி மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற அன்புடன் ஆனந்தி அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கிற ஐயா காவிரி மைந்தன் அவர்களுக்கும், மிக அழகாக பாடல்களை பாடி கருத்துரைகளால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிற பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாவ மன்னிப்பு. நாம் இதுவரை அறிந்திருக்க கேட்டவாறு ஒரு அற்புதமான ஒரு படம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். நான் முதலிலே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்திற்கு தேவையான அந்த ஒரு இருக்கக்கூடிய நோய்க்கான மருந்துகள், பல்வேறு மருந்துகளை தருகிற ஒரு மகத்தான படமாக இந்த பாவ மன்னிப்பு படம் இருந்திருக்கிறது. மனிதத்துவம், சமாதானம்,
மத நல்லிணக்கம், மத ஒருமைப்பாடு, இறைவன் ஒருவன் என்கிற அந்த தத்துவத்தை வெளிப்படுத்துகிற அந்த கருத்துக்கள் நிறைந்த அந்த படமாக அந்த படம் இருக்கிறது. நான் மிகவும் ரசித்தது, நான் பெல்லே சொன்ன மாதிரி அதில் உள்ள காட்சி அமைப்புகளும் வசனங்களும். பல்வேறு காட்சி அமைப்புகள் நம் உள்ளத்தை ஊடுருவி நமக்குள் இருக்கக்கூடிய மனிதத்தன்மையை மலர்த்துவதாக இருப்பதை நாம் உணர்கிறோம். சில ஒரு சமயத்துல அவர்கள் அந்த வைத்தியம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒருவன் அங்கேயாவது வருவான், ஐயா வைத்த வலிக்குதியா 3 நாளா உணவுல வைத்து பிடிச்சி இழுக்குதியான்னு. சாப்பிட்டு எடுத்தது, என்னப்பா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்பாரு. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சியா அப்படிமா. உடனே பணத்தை எடுத்து கொடுப்பாரு. என்னையா மருந்து கேட்டா பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த நோயாளி சொல்லுவாங்க. உன் வியாதிக்கு இதாப்பா மருந்து, போய் நல்லா சாப்பாடு சாப்பிடு, அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம், குடும்பத்துல எல்லாரும் சாப்பாடு போடுவோம். அப்போ பக்கத்துல குழந்தையா இருக்கக்கூடிய அந்த சிவாஜி கணேசன் கேட்பாரு, அந்த மாதிரி பணம் கொடுத்தா வியாதி போயிருமா அப்படின்னு கேட்பாரு. உடனே சொல்லுவார் அவரு, பணத்தால வியாதி தீர்றதும் உண்டு, பணத்தால வியாதிகள் வர்றதும் உண்டு. அந்த மாதிரி ஒரு வறுமையை போக்குகிற அந்த ஈகை குணம். இன்னைக்கு ரமலானை பத்தி பேசிட்டு இருக்கோம், எல்லாருமே சொன்னீங்க. அந்த ரம்ஜான் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நோன்பினுடைய அந்த குறிப்பிட்ட மாதத்தினுடைய அந்த தாற்பயமே என்ன சொன்னால் ஈகை. அது ஈகை தருணம், மக்களை வாழ வைப்பது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. இப்படி பல்வேறு உயர்ந்த கருத்துக்களை அந்த காட்சிகள் மூலமாக அங்கே வைத்திருக்கிறார். அம்மா அவங்க பானுமதி அம்மா சொன்ன மாதிரி அந்த இவர் எம்.ஆர். ராதா எவ்வளவோ பெரிய வில்லனாக இருந்தால் அவருடைய மனைவி எவ்வளவு ஒரு உத்தமையாக இருக்கிறார், அதி உத்தமையாக இருக்கிறார். இன்றைக்கு நாட்டுல நிறைய பேர் கொடுமைக்காரர்களாக இருக்கிறார், ஆசைப்பூர்களாக இருக்கிறார்கள், ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள், தவறு செய்வர்களாக இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்கிற பொழுது சரி செய்துவிடும். அவர்கள் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் பரிவார பேர்விட முடியும், பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும் என்பதற்கு ஒரு அச்சாரமாக அந்த கருத்தையும் சொல்லுகிற படமாக இது நான் பார்க்கிறேன். ஒரு அமிலத்தை குட்டிடுவாங்க முகத்துல, துடிச்சு அழுவாரு, ரொம்ப வருத்தப்பட்டு படுத்து கிடப்பாரு. அப்ப அந்த அம்மா தேவிகா அவர்கிட்ட ஒரு பாவி இப்படி பண்ணிட்டானே உங்களை அப்படின்னு கேட்கும். அதுக்கு அவர் சொல்லுவாரு, இதை செய்தது யார், இதை எனக்கு செய்தது யார், ஒரு மனிதன் தானே செய்தான். பல்லை கடித்தது நாக்கை கடித்து விட்டது என்பதற்காக பல்லை பிடுங்கி எங்கு விட முடியுமா? நாக்கை கடித்து விட்டது என்பதற்காக பல்லை பிடித்து எரிந்து விட முடியுமா? அது மாதிரி அந்த மனிதனை நாம் கோபித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்பார். அசைந்து போயிட்டார். இன்னும் ஒரு சகிப்புத்தன்மை. அதான் ராமாயண ராமனுக்கு இணையாக அந்த பாத்திரம் அவ்வளவு துன்பத்திலும் அவ்வளவு ஒரு சமாதானமாக, அவ்வளவு ஒரு கருணையோடு அந்த பாத்திரத்தை அவர்கள் படைத்திருப்பார். ஒரு ரொம்ப ரெமர் அதை ரொம்ப கேவலமா பேசுவார். அவர் நம்ம நினைச்சு சொல்லி பேசுகிற பொழுது பார்த்து பேசுங்க. 6 அடி மனிதனுக்கு கடவுள் 6 அங்குல நாக்குத்தான் வைத்திருக்கிறான். 6 அடி மனிதனுக்கு கடவுள் 6 அங்குல நாக்குத்தான் படைத்திருக்கிறான். ஆகவே அளந்து பேசுங்க. இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு ஒரு சாட்டேரி வசனங்கள் மனிதனுக்கு போதிக்கக்கூடிய, இந்த நெறிகளை போதிக்கக்கூடிய வசனங்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு சமயங்களில் அந்த வீட்டுக்கு திரும்ப திரும்ப சிவாஜி கணேசன் வருவது போகவும் அந்த அம்மாவை பார்க்கறது மாதிரியும் ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்பொழுது அந்த அம்மா சொல்லுவாங்க, சுரக்கும் மதியை நோக்கி கன்று திரும்ப திரும்ப வருவது போல திரும்ப திரும்ப எங்க வீட்டுக்கு மோதுகிறாயே, என்னோட கணவரோடு மோதுகிறாயே என்று அவள் சொல்லுவார். இன்னொரு அற்புதமான வசனம் பாருங்க. சுரக்கும் மதியை நோக்கி கன்று திரும்ப திரும்ப மோதுவது போல என் வீட்டுல அடிக்கடி எங்களோட மோதுகிறாயே. இதுல 2 வழி இருக்கு. என்னன்னா, எங்க வீட்டுக்காரோட அடிக்கடி சண்டைக்கு வருகிறதுங்கிறது ஒரு அர்த்தம். அதே மாதிரி கன்று தாயை நோக்கி வருவது போலவும் வருகிறாயே என்று இந்த இரட்டுற மொழிகளாக அந்த 2 பொருள்களை நோக்கி அந்த வசனம். அப்ப நீங்க அருமையான காட்சிகளால் அந்த வசனங்களால் நிகழ்ச்சியை ரொம்ப கூட்டி வைத்திருக்காங்க. அந்த அப்புறம் எவ்வளவு செய்திகளை சொல்லுது பாருங்க. இந்த படத்தை நீங்க பாக்குறப்போ எவ்வளவு செய்திகளை சொல்லுது. ஒண்ணு இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என்பதெல்லாம் விழித்தனக்கு வேடம், அவற்றை மீறி மனிதர்கள் ஒன்றாக இருக்கலாங்கிறதுக்கு அழகான கதை வைத்துக்கொண்டு அது ஒண்ணு. 2வது குழந்தைகளை, அனாதை குழந்தைகளை அப்படியே விட்டு விடாமல்
தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லுது. அதாவது அவர் வந்து இந்த ரயில்வே நாட்டுல கூட்டு போயிடுவாங்க, அவர் எடுத்துட்டு போவார். அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி சாவித்திரி கலங்கி இருக்கிற பொழுது இன்னொரு அனாதை குழந்தையை அவரிடம் கொடுத்து வளர்க்க சொல்வார்கள். அந்த ஒரு கருத்து. இன்னொன்னு பாருங்க, கலப்பு திருமணம். அவர் வந்து ஆளவந்தார் மிகப்பெரிய வைர வியாபாரி. அவருடைய வேலையாள் வந்து டி.எஸ். பாலையா. டி.எஸ். பாலையா என்ன ஒரு அற்புதமான நடிப்பு. இவரை பாத்தீங்கன்னா சாதாரணமா நடிச்சிருப்பாரு. இதே டி.எஸ். பாலையா எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு மற்ற படங்கள்ல. அப்ப இந்த பாத்திரத்துக்கு தகுந்தவாறு தன்னை தகவமைத்துக்கிட்டு அந்த அடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் டி.எஸ். பாலையா. அவருடைய எளிமையான குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அந்த கலப்பு திருமணம் இதெல்லாம் வந்து சப்டிலா, அதாவது மிக அமைதியா ரகசியமா நமக்குள்ள வந்து நல்ல சீர்களை அந்த வெளிப்படுத்துகிற, நமக்குள்ள வளர்த்துகிற, மனிதத்தன்மையை வளர்த்துகிற அந்த காட்சிகளை இங்கு அழகாக வைத்திருப்பார். கடைசியா இதை ஒண்ணு சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, கடைசியா வந்து அதாவது இந்துவாக இருந்து முஸ்லீமாக அந்த ரஹீம் தான் ராமு இந்து என்று தெரிந்து வரும். 2 பேரும் கல்யாணம்லாம் ஆயிடும். கல்யாணம்னு ஆன உடனே எம்.ஆர். ராதா வழக்கம் போல ரொம்ப அவர் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டு கொண்டுவார். கைகளை கட்டிட்டு எல்லாரும் நீங்க இவரை கல்யாணம் பண்ணிக்காங்க, நீங்க திருமணம் செய்யணும்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு கொண்டு போய்விடுவார். பிறகு சுபநிலை வந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு இப்ப வந்து சிவாஜிக்கு வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை. அவர் முடிச்சிடுறேன், அவரு முஸ்லீமாகவே இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் இந்துவாக மாறலாம், அப்படி இருக்கலாம். அந்த சமயத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லு, மதம் மாறி என்ன பயன், மனங்கள் தான் மாற வேண்டும். சென்று போயிட்டேன். மதம் மாறி என்ன பயன், மனம்தான் மாற வேண்டும். இதற்கு மாற வேண்டியது மனித சமுதாயமும் பொருளாதாரமும் தான். இதற்கு மாற வேண்டியது மனித சமுதாயமும் பொருளாதாரமும் தான். ஆகவே அதை மாற்றி எல்லோரும் அமைதியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அதே மதத்திலே அவர் கண்டினியூ பண்ணுவார். அப்படி ஒரு மதத்துல இருந்து ஒரு மதத்தை மாத்தினா தான் வெற்றிங்கிறதுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்குற மாதிரி அந்த படம் ஒரு மத சைத்தின்மைக்கும் மதச்சார்பின்மைக்கும் மனிதத்துவத்தை மருத்துவருக்குமான ஒரு படமாக பாவ மன்னிப்பு என்கிற அந்த படம் வந்திருக்கிறது. அந்த படத்தை குறித்து சிந்திப்பதற்கான வாய்ப்பளித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை சார். ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. அந்த குறுகிய காலத்துல, அதுவும் 6 அடி மனிதனுக்கு 6 அங்குலமே தான் நாக்கு, அளந்து பேசணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அங்கே கையாளப்பட்டதெல்லாம் சுட்டி காட்டினீங்க. ரொம்ப சிறப்பு. இந்த திறனாய்வு உங்களால் அழகு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்களும் நன்றியும். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் நமது பாத்திர படைப்புகளை நம்முடைய களத்தின் விகட கவி திருப்பத்தூர் வாகித் ஐயா அவர்களை பணிவோடு அழைக்கிறேன். வாருங்கள் வாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது ஞானவடிவேலுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படின்னாக்க, இது போன்ற நண்பர்கள் சரியான தருணம் வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அது சரியானவர்களை நாம வந்து அடையாளப்படுத்துகிறோம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில அவருக்கு வந்து அலுவலக நிமித்தமாக ஒரு இடத்துல இருந்து மறுஇடம் பயணம் போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ட்ரெயின்ல நம்ம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ட்ரெயின்ல போகும்போது நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி தரேன் சார் அப்படின்னு நம்ம யாருமே நண்பர்கள் வெட்டத்துல நான் கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் அந்த இடத்திலும் கூட அதற்கான களத்தை உருவாக்கி இயன்றவரை சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கொடுத்த ஞானவடிவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் குழுமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சிறப்பு. நன்றி நன்றி. இப்போ வாங்க வாகித் அவர்களே, தங்களுடைய பாத்திர படைப்புகளை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவின் நம்பர் 1 தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் கவியரசர் கண்ணதாசன் கலைக்கூடமும் இணைந்து வழங்குகின்ற திரைக்காவியங்கள் திறனாய்வு நிகழ்வில் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படமான பாவமன்னிப்பு. பொதுவாக இந்த பாவ மன்னிப்பு என்பதையே நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், கடவுள் மனிதனை பார்த்து பாவம் அப்படின்னு மன்னிச்சிருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் அதனுடைய அடிப்படையிலே இந்த பாவ மன்னிப்பு என்பதோ அப்படின்னு அந்த ஒரு கோணத்துல வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படி மன்னிச்சாதான் உண்டு என்ற ஒரு பொருள்ல எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த பாத்திரங்களை பார்ப்பதற்கு முன்னால பானுமதி அம்மாவுக்கு உண்மையிலே என்ன உணர்வுகள் ஏற்பட்டதோ அதே போல நேற்று இந்த திரைப்படத்தை நான் பார்த்து முடிக்கும் பொழுது இரவு 1:30 மணி இந்த படத்தை முழுவதுமாக பார்த்து முடியும். ஆனால் உண்மையான சத்தியமாக நான் சொல்கிறேன், எல்லாம் என்னுடைய ஆள் மனதில் இந்த மதங்கள் குறித்து
சமூக நல்லிணக்கம் குறித்து என்ன கருத்துக்கள் இருக்கிறதோ அப்படியே அது பிரதிபலித்து நான் கண்ணீர் விடுகின்ற அளவிற்கு இந்த திரைப்படம் இருந்தது. இதான் உண்மையை நான் அப்படியே நான் சொல்கிறேன். சமூகம் இப்படி அமைந்து விடக் கூடாதா என்ற எதிர்பார்ப்பிலே இருக்கின்ற ஒருவருக்கு அந்த திரைப்படத்தை நேற்று நான் முழுமையாக பார்த்தவுடன் உண்மையில அதான் காவிரி மைந்தன் நான் உண்மையில நான் சொல்ல விரும்புறேன். நம்முடைய முன்னோர்கள் சரியாகவே விதைத்திருக்கிறார்கள். ஆனால் இடையில் தான் அதில் சாம்பல் படர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நம்மை போன்ற இலக்கியவாதிகள் அந்த சாம்பலை ஊதி ஊதி அந்த விதையை முளைக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை முக்கியமான உண்மையாக நான் கருதுகிறேன். இன்றைக்கு எவ்வளவு மதவாதிகள் மத்தியில இலக்கியவாதிகள் தான் இன்றைக்கும் இதை பிடித்துக் கொண்டிருப்பது மத நல்லிணக்கம் வேண்டும் என்று ஒரு சமூக எண்ணத்தோட நம்ம செய்து கொண்டிருக்கின்றதுல நான் முதற்கண் மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த நிகழ்விற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதுல கதாபாத்திரங்கள் எடுத்தோம்னா மதங்களும் மனங்களும் அப்படின்னே சொல்லிடலாம். எடுத்தோம்னா அதுவே அப்படி கதாபாத்திரங்களை உள்ள நுழைந்து விட்டது அப்படின்னு தான் நான் முதல்ல பார்த்தேன். எடுத்த உடனே அந்த காட்சியில பார்த்தா யாருன்னா நம்ம சொல்றதுக்கு முதல் கதாபாத்திரத்துல உள்ள வர்றாருன்னு பார்த்தோம்னா எம்ஆர் ராதா தான் வர்றாரு உள்ள. கரெக்டா ஃபர்ஸ்ட் எடுத்தவன ஒரு கோயில் கிட்ட அப்படி நிக்கிறாரு எல்லாம். அதுல முதலாக எம்ஆர் ராதாவோட அந்த மனைவி அவர் அந்த இடத்துல நிறைய தர்மம் செய்கிறார். கோவிலே தர்மம் செய்து விட்டு தான் அவர் வர்றாரு. இவர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க நிறைய நன்கொடை கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்க. தமிழ் எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம். கொடை என்றாலே கொடுப்பது, அதையும் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அதுதான் நல்ல கொடை, நன்கொடை என்று வார்த்தை வருகிறது பொழுது நான் வியந்து கொண்டேனாக என்ன சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு கதாபாத்திரம் ஜேம்ஸ் என்று வருகிறது. இவர் கொடுக்க மாட்டார். இவ யாரு எம்ஆர் ராதா எந்த காசும் கொடுக்க மாட்டார். பார்த்தா நமக்கே தெரியுது, ஆஹா ஆள வந்தாரெல்லாம் ஏழைக்கு கொடுக்க மாட்டார்கள் போல. ஏழைக்கு இவர் ஆள வந்தாரெல்லாம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கவே மாட்டார்கள் போன்றிருக்கு நன்கொடை எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை உள்ள புகுந்து விளையாடுவார். இந்த கதாபாத்திரத்தை நான் மிகவும் ரசித்தேன். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், எந்த படத்துல எம்ஆர் ராதா பார்த்தாலும் தெரியல எல்லாம் நகைச்சுவை நடிகர் தனியா தேவையில்லை, இவரே நகைச்சுவை பண்ணிடுறாரு. தனியா வில்லன் நடிகர் தேவையில்லை, இவரே அதை பண்ணிடுறாரு. ஒரு தந்தை கதாபாத்திரம் தேவையில்லை, இவர் தான் தந்தையா உள்ள நுழைவார். ஆக மொத்தம் ஏதோ ஒரு 3-4 கதாபாத்திரங்களை ஒரு பாத்திரத்துல தூக்கிப்பட்டு ஒரு அண்டாவத்துல 3 பாத்திரத்தை தூக்கிப்பட்டு வச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரமாக தன்னை எடுத்துக்கொண்டு முழுவதும் நகர்த்தி செல்பவர் இந்த திரைப்படத்துல ஆள வந்தான் என்று சொல்லக்கூடிய எம்ஆர் ராதாவுடைய கதாபாத்திரம் அவர் செவ்வனை செய்திருக்கிறார். எந்த இடத்துல கோருமோ அதோட அந்த சிவாஜி கணேசன் காதலிக்கிற அந்த பெண்ணை அவளை பற்றி குற்றம் சொல்லும் போது கூட நமக்கே பயங்கர எரிச்சலா இருக்கும். அந்த அளவுக்கு போட்டு கொடுப்பாரு. அது சிவாஜியோட நெருக்கமா ஆக்கி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கிறாள் என்றெல்லாம் அவர் எட்டு சொல்லும்போது நமக்கே போகிற மாதிரி இருக்கு எம்ஆர் ராதா மேல. அந்த அளவிற்கு அந்த பாத்திரத்தினுடைய கணம் எம்ஆர் ராதாவை முழுமையாக இதுல சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ரஹீமாக வருகிறது. அதாவது இதுல பார்க்கல என்ன ஒற்றுமை இருக்கு. ராம் ரஹீம் ரொம்ப மிக சிறப்பு. ராம் ரஹீம் ரெண்டும் ஒன்றுங்கும் போது எவ்வளவு பெரிய பயங்கரமான பாத்திரமா மாறிடுச்சு. அது அவ்வளவுதான். இந்த உலகத்திற்கே ஏதோ ஒரு தத்துவம் சொல்ற மாதிரி நான் அடிக்கடி சொல்றது எப்பவுமே ஒண்ணு. இந்த பேனா பசங்க எழுதிட்டு இருக்கும் போது பேனாவில் எழுதிட்டு இருக்கும் போது ஒரு பையன் கேட்டானா அந்த பேனா மூடி இப்படி நீளம் அந்த இடத்துல வந்தவன நீ நாமம் போட்டிருக்க அதனால இந்துவா அப்படின்னு. ஒரு பையன் சொன்னா இல்ல அந்த மூடியில தலையில முள் மூடி இருக்கு அதனால நீ கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி. இல்ல தலையில் தொப்பி இணைந்திருக்கிறது. இன்னொரு பையன் கேட்டிருக்கானா நீ இஸ்லாமியரா தலையில் தொப்பி இணைந்திருப்பாங்க. அப்ப அந்த பேனாதான் பதில் சொல்றான். கணக்கு தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க, கணக்குல நான் எந்த எண் நம்பர் மாதிரி இருக்கேன் பாருங்க. உடனே பார்த்துட்டு நீ நம்பர்ல ஒண்ணு அப்படின்னா நான் ஒன்னாத்தே இருக்கேன், நீங்க தான் வேற வேற மதங்களாக பார்த்து கொண்டிருக்கேன் என்று பேனா பதில் சொன்னதாக சொல்லுவார்கள். இந்த மத நல்லிணக்கத்துல இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவு. இங்கே இந்த ரஹீம் ராம் என்று சொல்லி எடுத்த உடனே அவர் எல்லோரும் கொண்டாடுவோம்னு சிவாஜி கணேசன் இந்த அறிமுகமே ஒரு அட்டகாசமான அறிமுகமா இருக்கு. காவிரி ஆனா என்னன்னா ஒரு பொருத்தப்பாடு எப்பொழுதுமே நம்ம நிகழ்ச்சியில சொல்லும் போதே வந்துடுது எல்லாம். நம்முடைய காவிரி மைந்தன் எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த ஓம் என்பது அடிக்கடி வருவது போல அப்படி அமைக்கப்பட்டிருப்பதா இந்த ஒரு பொருத்தப்பாடும் அப்படி அமைந்திருக்கிறது என்று அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று காவிரி மைந்தன் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவர் சொன்ன பதில பாருங்க என்ன சொன்னார்னா, அல்லாவின் பெயரை சொல்லின்னு வருது, எல்லாரும் கொண்டாடுவோம் வந்திருக்கு. அந்த ஓம்னு தான் கபீர் சார் என்ன எழுதினாரா அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது ஆமென்னு வந்துருச்சு பாருங்க. கிறிஸ்தவ உங்களுக்கு எல்லாமே அதுதான் அதனுடைய நிகழ்வினுடைய பொருத்தப்பாடாக அது சேருகிறது என்று நான் எண்ணுகிறேன்.
சிவாஜி கணேசனுடைய இந்த கதாபாத்திரம் அந்த உண்மையிலேயே அவர் வைத்தியராக வளர்க்கப்பட்டு அதுல வந்து வைத்தியம் செய்வது போல உண்மையிலேயே இது சமுதாயத்திற்கு செய்யப்பட்ட வைத்தியம் தான் இந்த திரைப்படம். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. சிவாஜி கணேசன் அதுல வந்து வைத்தியர் கிடையாது, சமூகத்திற்கு செய்யப்பட்ட ஒரு வைத்தியம் தான் இந்த திரைப்படம் அப்படின்னு தோணுது. நான் அந்த இடத்துல கூட ஒரு விஷயம் வந்து அதை யோசிச்சேன். அந்த வசனங்களை எல்லாம் நம்ம ஐயா ஞான வடிவேல் ஐயா சொன்னார் பாருங்க, கீதா காந்தி ஐயா எல்லோரும் வசனங்களை எல்லாம் சொல்லும் போது எல்லாம் உண்மையிலே சொல்றேன், இது வந்து இத அப்படியே இப்ப இந்த காலகட்டத்துல உள்ள அப்படியே இந்த திரைப்படத்தை பள்ளியில போட்டுட்டு அதுல டெஸ்ட் வைக்கணும் பசங்களுக்கு, நிச்சயமா செய்யணும். இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை போட்டு விட்டுட்டு இதுல வந்து கேள்விகளா வினாக்கள் கேட்டு நம்ம பதில் சொல்ற மாதிரி அந்த மாதிரி வைக்கணும். ஏன்னா இதுல தானுங்க லெசன் இருக்கு, இந்த பாவமன்னிப்பு படத்துலதான் லெசன் இருக்கு. இதனால இது நிச்சயமாக இதை போன்று செய்தால் வருங்கால சமுதாயம் நல்லா வரும் அப்படிங்கறத நான் வந்து கருதுறேன். எல்லாமே அந்த பசிக்காக நான் ஞான வடிவேல் சொன்ன அந்த ஒரு விஷயத்த சொன்ன, இந்த 3 நாள்ல வந்து இந்த வயிறு எரியுது என்ன அப்படின்னா பணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்த நோய் வந்து பசி, ஏழைகளுக்கான நோய் வந்து அது வந்து பசியாத்தான் இருக்க முடியும். அந்த இடத்துல அந்த ஒரு இஸ்லாமியர் சொல்வது போல இஸ்லாமியருக்கே உள்ள தெரியாத ஒரு நல்ல ஒரு சரியான கருத்தை நச்சுன்னு அது உள்ள வருது. எப்படின்னா அந்த குரான் இதுலயே வருது அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு இஸ்லாமியர் ஒரு சமைக்கிறாருன்னு சொன்னான், அதனுடைய வாசம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு போதும், ஒரு வாசனையை ஒரு 4 வீடு தள்ளி ஒருவர் வாசனை நுகர்றாருன்னா அவருக்கு அந்த உணவில் உரிமை உண்டுன்னு வருது வார்த்தையை. அந்த உணவை கொடுக்கணும் பெறணும் இல்ல, உரிமையே அவருக்கு இருக்கு என்று சொல்வது வந்து இஸ்லாம் சொல்லுது. அந்த இடத்துல எவ்வளவு நுணுக்கமா அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலே அந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரம் மிக அருமையானது. ஜெமினி கணேசன் கதாபாத்திரம் இந்த இடத்துல நகருது. காதல் மன்னன் அதை வந்து காவல்னு தூக்கி போட்டாங்க, அவ்வளவுதான். இவரை இன்ஸ்பெக்டரை காட்டி உள்ளுக்குள்ள காதலை அதிகமா பண்ண விடாம, அதுல எப்பவுமே காதலுக்கு வந்து தந்தை வந்து இடைஞ்சலா இருப்பாங்க, வில்லனா இருப்பாங்க. இதுல காதலுக்கு போனாலும் அதுக்குள்ள வந்து தந்தையே வந்து உள்ள வில்லனா வர்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள் வந்து இப்படி வந்து பின்னப்பட்டு உள்ள வந்து இருக்கிறதுல அவர் ஜெமினி கணேசனுடைய கதாபாத்திரங்கள் இதுதான். ஆனால் இதுல ரொம்ப வியப்பா வந்தது அந்த தாய் கதாபாத்திரத்துல வர்ற இடத்துல நான் வியந்து போன சிவாஜி கணேசன் நடிப்பு. அதுல உள்ள வந்து தன்னுடைய தாய் இவர் தான் தெரிஞ்சு போச்சு எல்லாம். உள்ள வர்றாரு, தாயிட்ட வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்காக உள்ள வர்றாரு, அம்மானு கூப்பிடுறாரு. அவங்களுக்கும் இனம் புரியாத இந்த கர்ணன் திரைப்படத்தினுடைய அடிப்படை மாதிரியே இனம் புரியாத பாசத்துல மகன் மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவர் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டு திரும்ப வரும்போது ஒரு திரும்பி பாப்பாரு, பார்த்துட்டு ஏன்னா அம்மா பார்த்துட்டாரு, மன மகிழ்ச்சி அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு திருப்பி சிரிப்பாரு. அப்படி அவர் அறியாம அப்படியே மூஞ்சில சிரிப்பா காட்டுவாரு. அப்புறம் திரும்ப போவாரு, போயிட்டு இன்னொரு இடம் திரும்பிட்டு அம்மா அப்படின்ட்டு ஏப்பா அப்படின்னு அப்படியே அழுவாரு. அப்படி ஏன்னா இப்ப அம்மாவோட இருக்க முடியலையே. அப்புறம் வெளில போவார். இந்த இடத்துல கவிஞர் வார்த்தையை போட்டுக்காங்க, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகிறேன். ஆகா, பாட்டுக்காக அந்த காட்சியை போட்டாங்க, காட்சிக்கு பின்னால் அந்த பாட்டை போட்டாங்க. உண்மையில அந்த 2 விஷயம் என்னன்னு தெரியல. எவ்வளவு ஒரு பொருத்த பாடல், மிக ஒரு அருமையான ஒரு விஷயமாக அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும். சிவாஜி கணேசன் வந்து இந்துவா இருக்காரு, கிறிஸ்தவரை மேரி பண்ணணும், மேரியவே மேரி பண்ற மாதிரி அப்படி வருது. ஆமா, அதுல இப்படி ஒரு பொருத்தப்பாட அமைத்திருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல மாறி 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 இருப்பது போல எல்லா மதத்தினுடைய சிறப்பம்சத்தையும் சொல்லி காட்டுறதுல இதுல ஒரு சிறப்பு. என்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் இங்கிட்டு இருந்து அங்க வளர்றாரு, இங்க இருந்து அங்க வளர்றாரு. எனக்கு கரெக்டா தெரியும் படத்தை பார்க்கும் போதே, ஒரு பிள்ளை இங்க இருந்து அங்க வளருதுனாலே அந்த பிள்ளை நான் உன்னை எடுத்ததே வளர்க்குறேங்கிறக்காவே நிச்சயமா இங்க ஒரு ஆளை சாகடிக்க போறாங்க எனக்கு தெரியும். ஏன்னா அவ மரண தருவாயிலதான் அப்பா நீ யாரு தெரியுமான்னு சொல்ல போறாங்க. இந்த 2 பேரு இறந்துறா. சிவாஜியை வளர்த்த இஸ்லாமிய பெரியவரா இருக்கா, அவரும் வந்து மரண தருவாயில் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அங்கே தங்கத்தை வளர்த்தாரு, அவங்களும் மரண தருவாயில நான் ஒரு உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு போற மாதிரி கதாபாத்திரங்களை இப்படிதான் அமைக்க முடியும். வளர்த்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு உண்மையை சொல்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரங்களாக அதில் கொண்டு வந்து சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இந்த படத்துல வந்த கேரக்டர் எல்லாமே, பேரை பார்த்தீங்கன்னா தங்கம், பேரை பார்த்தா மரகதம், அதே போல இவர்கள் காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து உண்மையிலே ஒரு பொன்னான கதாபாத்திரங்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை அருமை. அதாவது
ஆரம்பத்திலே அமர்க்களம் அப்படின்ன மாதிரி ஆள வந்தான்னு பேர் வச்சதுனாலயே ஒண்ணும் கொடுக்கல போல இருக்கு, தரதுக்கு மனசு இல்ல போல இருக்குன்னு ஒரு நுட்பமான ஒரு நுண்மான் நுழைபுலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம கண்ணதாசன் ஐயாவை பத்தி காவிரி சார் சொல்லும் பொழுது எப்படி அந்த எல்லோரும் கொண்டாடுவோம்ல அந்த ஓம்ங்கிறது அல்லாவை தொடங்கி ஓம்னு முடிச்சா இங்க ஆமென் அப்படின்னு நீங்க வேற சேர்த்து ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் பொழுது அந்த கதாபாத்திரங்களை கண்ணு முன்னாடி குழந்தை நிக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நீங்க எப்பவுமே கதாபாத்திரம் இப்ப சொன்னீங்க இல்லையா, மரகதம் என்ன என்னென்னமோ பெயர்கள்லாம் வச்சிருக்காங்க, இது எல்லாமே பொன் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இருந்தது. உங்களை எப்பொழுதும் எப்படி வித்தியாசமா உங்களால இப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி எப்பவுமே பார்த்து வியப்பதுண்டு. விகடகவி ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வெகு சிறப்பு. இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவுரை வழங்குவதற்கு நம் கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்களை அழைக்கிறேன், வாங்க. அதாவது இந்த படத்தை பத்தி இவ்வளவு தெளிவாக பேசுவதற்கு நம்மளால முடியும் அப்படிங்கிறது காலம் நமக்கு கொடுத்த ஒரு கொடை தான் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா நிச்சயமா இல்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தலைனாலும் இதெல்லாம் உட்காந்து யாரும் யோசிக்க போறது இல்லை, பார்க்க போறது இல்லை, இவ்வளவு தூரம் விவாதம் பண்ண போறது இல்லை. பல கருத்துக்கள், பீம்சிங் அவர் யாரு, அவருடைய பூர்வீகம் என்ன, இந்த சிங்கு எப்படி அதை சேர்ந்துச்சுங்கிற வரைக்கும், சாங்ஸ் மட்டும் இல்ல சிங்ஸ் வரைக்கும் ஐயா வந்து கொண்டாந்து இதுல உள்ள சேர்த்திருக்காரு திரு கீதகாந்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நான் சொல்ல விரும்பினது, நம்ம டூயட் பாட்டை இந்த இதுல கொடுக்க முடியல, அது நமக்குள்ள ஒரு பெரிய குறை. அப்படி உருவான ஒரு அருமையான பாட்டு. இவங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து டூயட் பாட்டே கிடையாது, ஒரே ஒரு ஹம்மிங்கோட இணைந்திருக்கும். பானுமதியும் சரியா சொன்னாங்க. அந்த பானுமதி சொன்ன அந்த சாங் தான் வந்து சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்பதை எங்களுடைய பம்மல் இலக்கிய மன்றத்துல வந்து அவர் பேசும்போது, எனக்கு கண்ணதாசன் பாட்டிலே ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு தெரியுமா, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்கிற அந்த பாடல். ஏன்னாக்க அந்த பெண் குரலுக்கு பின்னாலேயே ஹம்மிங் மட்டும் கொடுத்துக்கிட்டே வரும் அந்த ஆண் குரல். அப்படி அந்த ஆண் குரல் ஹம்மிங் கொடுத்த குரலைத்தான் நான் ரொம்ப நாளா என் மனைவியிடம் கொடுத்து கொண்டிருந்தேன், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்பதால் என்கிற செய்தியை அவர் சொன்னது இந்த நிகழ்ச்சிகளை பதிவாக்குவது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். மிகச்சிறப்பு. ஆகச்சிறந்த படைப்புகள். தங்கள் பங்களிப்பை அனைவருமே வழக்கமாக சிறப்பாக செய்வார்கள். இந்த படம் வந்து இன்னும் ஒரு ஈர்ப்பை எடுத்திருக்கிறது. ஒரு படம்னா கதை, அந்த கதையை ஒட்டி உள்ள செய்திகளை சொல்வதல்லாமல் மத நல்லிணக்கம், நாம எப்படி இந்த இந்தியாவில் பிறந்தோம், எப்படி வளர்ந்துட்டு இருக்கோம், எப்படி நம்மளுடைய சுற்றி இருக்கவர்கள்லாம் வந்து எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நட்பு ரீதியாக மனிதர்களாக சக மனிதர்களாக நாம வந்து பாவிக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு உணர்வை வலியுறுத்தி அந்த ஆண்டிலேயே 1960களிலேயே வந்து மிக நுட்பமாக படைத்திருக்கிற ஒரு படைப்பாளர்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நம்முடைய கூட்டு நன்றியை நாம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்தவங்களுக்கு பேசட்டும். நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி சார். நீங்க சொன்னது போல ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. எப்பொழுதுமே வந்து தானாக அமையும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது மாதிரிதான் இந்த ரமலான் நேரத்துல இந்த அல்லாவின் அந்த பாட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தை எடுத்து நம்ம செஞ்சது நம்ம ஞானவடிவேல் ஐயா. இந்த நிகழ்ச்சியில் வந்து நமக்காக திறனாய்வை சிறப்பாக வழங்கிய கவிஞர் ஞானவடிவேல் அவர்களுக்கு சிறப்பு வணக்கமும் வாழ்த்துகளும் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக தன்னுடைய கருத்துரைகளை எப்பொழுதும் போல அப்படிங்கிறத விட இன்னும் அவர்களுடைய பேச்சில் மெருகேற்றம் ஏறிக்கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லணும், கீதகாந்தி ஐயா அவர்கள் மற்றும் பானுமதி அம்மா அவர்கள். அடுத்ததாக பாடும் குயில்களாக இன்று புதிதாக நம்மோடு இணைந்த TMS தாசன் ஐயா, எங்களுடைய களத்தின் நாயகன் அப்படின்னு TMS குரல் மட்டும் இல்ல, இந்த ஹனீஃபாவை உள்ள ஒழிச்சு வச்சிருக்கோம்ல, இந்த எடுத்துக்கங்க அப்படின்னு இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த நம்ம கலைமுகன் அவர்கள், எந்த குரலை கொடுத்தாலும் நாங்க எந்த பந்து போட்டாலும் அடிப்போம்ல அப்படிங்கிற மாதிரி அன்பு தோழமை சோலைக்குமார் அவர்கள், அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி நிறைவாக பாத்திரங்களை எப்பொழுதும் வெவ்வேறு கோணத்தில் அலசி ஆராய்ந்து அவரும் ரசித்து நம்மையும் ரசிக்க செய்யக்கூடிய வல்லமை மிக்க நம்முடைய களத்தின் விகடகவி வாஹித் ஐயா அவர்களுக்கும் இனிய நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றிகள். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இந்த நிகழ்ச்சியின் இணைப்பை உங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிருங்கள். தொடர்ந்து தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் திரைக்காவியம் திறனாய்வு நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம்.